ஹாய், 5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு 5 விரல்கள் தேவனுக்காக. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கையில் 5 விரல் இருக்கும்ல. இந்த 5 விரலுமே இருந்துனா தான் எந்த ஒரு காரியத்தையும் கரெக்டாக செய்ய முடியும். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விரல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்டை விரல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நுணுக்கமான வேலைகளை செய்வதற்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ 5 விரலுமே இருந்தாதான் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு நல்லபடியாக அவங்க வேலைகள் எல்லாம் செய்ய முடியும். அதே மாதிரி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் இந்த 5 விரல்கள் எப்படி ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு முக்கியமோ அதே மாதிரி 5 காரியங்கள் முக்கியமாக இருக்குது. அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல் விரல் மாதிரி முக்கியமானது என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபம்ன்றது தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில உள்ள கான்வர்சேஷன். நல்லா இருக்கும்போது ஜெபிக்க மாட்டேன், ஆனால் எனக்கு பிரச்சனை வந்தால் ஜெபிப்பேன், அந்த ஆட்டிடியூட் நோ, அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே இந்த ஜெபம் அப்படின்ற பாலம் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள அந்த பாலம் ஆக்டிவாக ஃபங்க்ஷனலாக இருக்கணும். இரண்டாவது விரல் மாதிரி இருப்பது பைபிளை வாசிக்கிறது. இந்த பைபிளில் உள்ள வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம். மோஸ்ட் ஆஃப் த டைம் தேவன் நம்மளோடு கூட பேசுவதே இந்த வேத வசனங்கள் மூலமாக தான். அந்த பைபிளை நம்ம வாசிக்கும் போது அந்த வேத வசனங்கள் மூலமாக பேசுகிறாரு. தேவனுடைய சித்தம், அதாவது காட்ஸ் வில்னு சொல்கிறோம்ல, அது கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வேத வசனங்கள் மூலமாக தேவன் தெரியப்படுத்துகிறார். அப்போ இந்த வேத வசனங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகள், எல்லா கட்டங்கள், எல்லா சீசன்ஸுக்கும் தேவையான வழி நடத்துதல்கள், ஆலோசனைகள் எல்லாமே இந்த வேத வசனத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த வேத வசனத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி நடத்தணும், உங்கள் பெற்றோரை எப்படி கனப்படுத்தணும், வாழ்க்கையில் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், ஒரு திருமணம் எப்படி பண்ணணும், பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது, உங்கள் சத்துருக்களை எப்படி மேற்கொள்ளுவது, இப்படி என்ன வேணும்னாலும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இந்த வேத வசனத்தில் இருக்கு. அதனால ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனங்களை வாசித்து தியானித்து அறிக்கை செய்து அதன்படி நடக்கணும். மூன்றாவது விரல் மாதிரி உங்களுக்கு இருக்கிறது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம், ஃபெலோஷிப். ஹாவ் அ க்ளோஸ் வாக் வித் ஜீசஸ். அப்போது ஜீசஸ் கிறிஸ்ட் கூட ஒரு நெருங்கிய ஒரு தொடர்புடையவர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் வேதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நம்ம நடக்கணும். இப்போ ஒரு சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து இருந்தார்னா அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார், அவர் எப்படி சிந்திப்பார், அவர் எப்படி பேசுவார், இதெல்லாம் நீங்கள் யோசித்து அது மாதிரி நீங்கள் செயல்படணும். கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக இருங்கள் அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்கு. அப்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு சொல்லி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாரு. அது எல்லாம் அந்த பைபிளில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அப்போது அதே மாதிரி அந்த வசனங்களை வாசித்து அதன்படி நம்ம வாழும்போது நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு நெருங்கிய உறவு, நல்ல ஃபெலோஷிப் உடையவர்களாக நாம் இருக்கிறோம். நான்காவது விரல் மாதிரி இருக்கிறது என்ன தெரியுமா? விசுவாசிகளோடு ஐக்கியம். இப்போ உங்களை மாதிரி ஜீசஸ் கிரைஸ்டை ஃபாலோ பண்ணுறவங்க தான் விசுவாசிகள். அப்போ அவங்க கூட எப்படி நம்ம இருக்கணும்? ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. அவர் சொன்ன இந்த ஒரு காரியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணினீங்கன்னாலே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற பிற ஆலோசனைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற மற்ற ஆலோசனைகள் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க, அப்புறம் உங்களோடு பலவீனமானவர்களை நீங்கள் தாங்குங்கள், இப்படி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் எப்படி இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஐக்கியம், ஒரு நல்ல ஃபெலோஷிப்பில் நீங்கள் இருக்கணும் அப்படின்றத தான் அது சொல்லுது. அது ரொம்ப முக்கியம். ஐந்தாவது விரல் போல் இருப்பது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்வது. இப்போது ஏசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்கிறதுனா என்ன? உங்கள் வீட்டில் ஆகட்டும், உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஆகட்டும், உங்களுடைய
பிறந்த வீட்டிலே ஆகட்டும், புகுந்த வீட்டிலே ஆகட்டும், அக்கம் பக்கத்தினர் மத்தியிலே ஆகட்டும், எங்க நீங்க இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கணும். அவங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இவங்க இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்க. அதனால தான் இவங்க இப்படி ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. யாரும் இவங்களை கோவப்படுத்தினா கூட திரும்பி இவங்க கோவப்படலை, நிதானமாக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட சமாதானமாக இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் நன்மை செய்கிறாங்க. நான் அவங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாதப்பவும் என் தேவை அறிஞ்சு எனக்கு அவங்க நன்மை செய்கிறாங்க. அவங்க வேலை பார்க்குற இடத்துல கூட லஞ்சம் வாங்குறது, கெட்ட காரியங்கள் செய்கிறது ஒன்றுமே இல்லையே, எவ்வளவு நேர்மையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கூட அந்த பிரச்சனையில் சோர்ந்து போகாமல், எதிர்மறையாக பேசாமல் அப்படி கென்னுன்னு நிற்கிறாங்களே, இது எல்லாமே அவங்க இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லி மற்றவங்க உங்களை பற்றி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழுவது. 5 விரல்கள் தேவனுக்காக. மறந்துடாதீங்க. God bless you.